ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் யோகேஸ்வரன் பேசுகிறேன். கிங் ஆஃப் யூனிவர்ஸ் 786 யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃப்ளவர் மெடிசன் தெரப்பியில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளவர் மெடிசன் தெரப்பியில் ஆல்ஃபபெட் ஏ வந்து பார்த்தோம், போன தடவை வீடியோவில் பார்த்தோம். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஏ, தட் இஸ் அல்கிரிமோனியை பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதே ஆல்ஃபபெட்டிக் ஏல வந்து ஒரு ஃப்ளவர் மெடிசன், ரெண்டாவது ஃப்ளவர் மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டாவது ஃப்ளவர் மெடிசன் பேர் வந்து அஸ்பென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அஸ்பென் ஃப்ளவர் மெடிசன் என்ன மனநிலைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னா, நமக்கு வந்து தெரியாத பயம், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி அந்த விஷயம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்து எதுவுமே இருக்காது, ஆனாலுமே பயப்படுவாங்க. ஒரு சில பேர் வந்து பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்துக்கு இந்த மெடிசன் வந்து எடுக்கும்போது அந்த பயம் வந்து இருக்காது. ஸோ எந்த பயம் நமக்கு வந்து அந்த பயம் வந்து ஒரு காரணமே இல்லாத ஒரு பயம் சொல்லலாம். அது வந்து இப்போ ஒரு நமக்கு முன்னாடி ஒரு பாம்போ இல்லை பல்லியோ இல்லை ஒரு தேளோ இல்லை ஒரு பூரானோ இருந்தால் அது தெரிஞ்ச பயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயம் வந்து எப்படின்னா காரணமே இல்லாமல் ஒரு பயம். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க, தூக்கத்துலேருந்து ஏஞ்சிருவாங்க. தூக்கத்துலேருந்து சடனாக ஏஞ்சிட்டு ஒரு மாதிரி பயப்படுறேன், எனக்கு பயமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து இதய துடிப்பு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக, ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்கும். இந்த மாதிரி மனநிலை வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பயத்தை வந்து நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளனேஷனே பண்ண முடியாத அளவுக்கு பயம் இருக்கும் அவங்களோட மனசில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து இந்த பயத்தை பற்றி வந்து என்ன பயம், எதற்காக பயம், எதை பற்றிய பயம் சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு சில பேர் கிளைண்ட்ஸ்லாம் வந்து கவுன்சிலிங்காக வரும்போது பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எனக்கு பயமே ரொம்ப அதிகமாக பயமாக இருக்குது, இது என்ன பயம்னே தெரில, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்லும் போது, ஸோ இந்த மாதிரி மனநிலை வந்து பார்த்திங்கன்னா அஸ்பென். அதே மாதிரி நமக்கு மற்றவங்கிட்ட வந்து இதை பற்றி சொல்லணும்னு வந்து ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க வந்து சொன்னால் மற்றவங்க வந்து சிரிப்பாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த மாதிரி பயம், இதில் வந்து வேறொரு டைப் என்னென்னா, ஒரு சில பேருக்கு வந்து காதில் யாரோ பேசுகிற மாதிரியும், அதே மாதிரி நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிற மாதிரியும் வந்து ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்து இந்த மனநிலையில் வந்து தோன்றும். அந்த மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அஸ்பென் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து முற்றிலையும் வந்து அதுலேருந்து விடுபடுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து புது இடத்துக்கு போகும்போதோ இல்லை புது நபர்கள்கிட்ட பேசும்போதோ ஒரு பயம் வரும். அந்த பயம் எல்லாமே இந்த ஆஸ்பென் ஃப்ளவர் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆஸ்பென் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ நமக்கு வந்து தொலைஞ்சு போன பொருள் வந்து நம்ம ஏதோ ஒரு நினைப்பில் வந்து ஒரு பொருளை நம்ம வந்து தொலைஞ்சிட்டோம், நம்ம வீட்டுக்குள்ளே தொலைஞ்சிட்டோம், இல்லை வெளியில் எங்கேயோ ஞாபகம் இல்லாமல் ஒரு பொருளை வந்து தொலைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த ஆஸ்பென் ஃப்ளவர் எடுக்க அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த தொலைஞ்சு போன பொருள் வந்து சீக்கிரமாக கிடைக்கும். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆஸ்பென் எடுக்கும் போது அந்த தொலைஞ்சு போன பொருள் வந்து சீக்கிரமாகவே கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த பயம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு பொருள் வந்து இழந்துருச்சுன்னா ரொம்ப பறிப்போன நிலைமையில இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பயத்தை வந்து இது கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி இந்த அஸ்பென் மலர் மருத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்குன்னா, நம்மளோட வயசான தாத்தா பாட்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் தாண்டிச்சுன்னா, ஒரு 50+ அந்த மாதிரி வந்து தாண்டி போச்சுன்னா, அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி பயம் வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். ஸோ அவங்க வந்து சீக்கிரமாகவே மேலே போகிற மாதிரியோ, இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமோ, வேறு யாராச்சும் சொல்லி எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அந்த 50+க்கு மேலே போனாலே அந்த பயம் வந்து அந்த ஒரு இது வந்து உணர்வு வந்து நமக்கு வந்து டீஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ அந்த டீஃபால்ட்டாக வர அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு நம்ம அஸ்பென் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த அஸ்பென் ஃப்ளவர் எடுக்க நமக்கு காரணம் இல்லாத பயம் வந்து போயிடும். அதே மாதிரி தூக்கத்தில் எழுந்து அந்த மாதிரி நம்ம வந்து சடனாக வந்து நம்மளால் எந்த ஒரு நல்லதே இருக்கும். அதே மாதிரி இது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அதிகமாகவே இந்த பயம் வந்து ஏற்படும். ஸோ நம்ம வந்து சிறுவர்களுக்கு, அதே மாதிரி ஓல்டு ஏஜ் பர்சன்ஸ்க்கு வந்து இந்த மலரை வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து கண்டினியூஸாக ஒரு 3 months கொடுக்கும் போது
ஸோ இந்த பயத்துலேருந்து நம்மளால் வந்து வெளியில் வர முடியும். ஸோ இந்த மலரோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் நியரஸ்ட்டு ஹோமியோபதி ஷாப்பில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் அவ்வளோ தூரம் எனக்கு கடை அந்த மாதிரி ஷாப் எங்கள் நியரஸ்ட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வந்து கொரியரில் அனுப்பிச்சி விடுவேன். ஸோ இதுதான் வந்து அஸ்பென். போன வீடியோவில் என்ன பார்த்தோன்னா அக்ரிமோனி பார்த்தோம். அக்ரிமோனினா அவங்களால பேசவே முடியாது. பேச முடியாத ஒரு பர்சன்ஸ் வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து அவங்களே அடக்கி வச்சு மற்றவங்ககிட்ட சொன்னால் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனக்குத்தானே வந்து அந்த மன போராட்டத்தில் இருப்பாங்க. அப்படியே மன போராட்டத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து மனநிலை வந்து ரொம்ப பாதிச்சிரும். மனநிலையாகவே ஆயிடுவாங்க. அவங்களால வந்து ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரியே ஆயிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு சில அது வந்து ஹை ஸ்டேஜ். லோ ஸ்டேஜாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து குடி பழக்கம், நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங்கு, ஸோ அந்த மாதிரி கெட்ட கெட்ட பழக்கங்கள்லாம் வந்து அவங்களுக்கு அதில் வந்து அவங்க வந்து அடிமையாகி அவங்க வராமல் ரொம்ப பிரச்சனையில் மாட்டிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மனநிலை பேர் வந்து அக்ரிமோனி. அஸ்பன்னா வந்து காரணமே இல்லாமல் ஒரு பயத்தை வந்து சொல்கிறது தான் வந்து இந்த அஸ்பன். இதில் வந்து தொலைஞ்சு போன பொருளை கூட நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம அஸ்பன் எடுக்க என்ன ஆகுனா காரணமே இல்லாமல் பயம் எல்லாமே கம்மியாயிட்டு நம்ம ஒரு புது இடத்துக்கு போனாலுமே பயம் வரும். அந்த பயத்தை வந்து போக்குறதுக்கு அஸ்பன் எடுத்தோன்னா நம்ம புது இடத்துக்கு போனாலும் ஒரு பயம் இருக்காது. புது ஃப்ரெண்ட்ஸு, புது பர்சன்ஸ்லாம் பார்க்கும்போது பயம் இல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக பேசி அவங்க மூலமாக நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் வந்து இந்த அஸ்பன் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா மலரை பற்றி நிறையா மலரோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து ஒரு வீடியோவும் வந்து புது மலரை பற்றி சொல்லும் போது அது உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து குவைங் அப்படின்னு சொல்லிட்டு சத்தத்தோடு வந்து நிற்கும். ஸோ நீங்கள் நம்ம வீடியோவுக்கு வந்து புது நபராக இருந்தால் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கூட ஒரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு வந்து கொடுங்க. அப்போ தான் அந்த ஃபீட்பேக் மூலமாக நான் வந்து ஸ்டக் ஆகிறேன், எங்கே வந்து கொஞ்சம் மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. Until stay with me, King of Universe 786.